சார் வணக்கம். வணக்கம். நான் அலெக்சாண்டர், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர். சார் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்ன போயிட்டு இருக்குன்னா, இருமொழி கல்வி, அதை தவிர்த்து மும்மொழி கல்வி அதில் நிறைய தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள், இளைஞரணி தலைவராக இருக்கீங்க. எங்கள் மாநிலத்துக்கு ஹிந்தி தேவை இல்லை, இதான் என்னோட பதில். புரியுதா? இதில் என்ன பயன்? எதுக்கு எங்கள் பசங்க ஹிந்தி படிக்கணும் மட்டும் சொல்லுங்கள். என்ன பயன்? அதனால என்ன பயன் கிடைக்கும் அவங்களுக்கு? இருக்கிற 2 லாங்குவேஜ், 2 மொழி இருக்குது. அதாவது ஆங்கிலம் இருக்குது, தமிழ் இருக்குது உங்களுக்கு. அப்போ நாட்டில் தமிழ் படித்தா மட்டும் போதும் உங்களுக்கு. எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? இப்போ 2 மொழி படித்தவங்களும் சக்ஸஸ் பண்ணலையா சொல்லுங்கள். எத்தனை பேர் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறாங்க? எவ்வளோ பேர் நம்ம கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய ஆளாக வந்திருக்காங்க. இருக்கிற கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் அவ்வளோ பேர் 2 மொழி படித்து அவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்போ நம்ம எதை பார்க்கணுன்னா சக்ஸஸ் தான் பார்க்கணும் உங்களுக்கு. நம்ம தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜர் வந்து சத்துணவு கொடுத்தாங்க, ஐயா கலைஞரையும் சத்துணவு கொடுத்தாங்க உங்களுக்கு. அப்படின்றப்ப எது பயன்? அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு எது பயனோ அதை கொடுத்தா மட்டும் போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதை பார்க்காம மொழியை திணிக்க மட்டும் பார்க்குறோம் நம்ம. ஓகேவா? ஏன் வந்து படிக்கணும் சொல்லுங்கள். இப்போ வந்து ஹிந்தி வந்து இப்போ ஒரு மொழியை கொண்டு வராங்க உங்களுக்கு. இப்போ நல்ல 10% நிறைய பேர் தமிழகத்துக்கு ஹிந்தி லாங்குவேஜில் நிறைய பேர் இங்கே வராங்க. அதாவது வடநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க உங்களுக்கு. அப்போ அவங்க 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 பிள்ளைங்களும் ஹிந்தி படிக்கணும். அப்போ அதுக்காக திணிக்க பார்க்குறாங்களா? என்னோட கேள்வி. இது ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. அது போக வட மாநிலத்தில் நிறைய பேர் இங்கே வேலைக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பேர் வேலைக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு தமிழ் சொல்லித்தர வேண்டியதானே? அவங்களுக்கு மட்டும் ஹிந்தி சொல்லித்தராங்க. அப்போ முன்மொழி மட்டும் எங்களுக்கு மட்டும் தான் முன்மொழி. இது எங்கள் பசங்கள் தேவையில்லை. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னும் இந்த நீட்டுன்ற விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. எவ்வளோ பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா கல்வியிலும் பசங்க ரொம்ப ரொம்ப ஹார்டாக படிச்சுட்டு இருக்காங்க படிக்கிறதுக்கு. அதனால இன்னும் ஒரு மொழியை கொண்டு வந்து இதையும் படின்னு சொல்கிறப்ப எப்படி சொல்ல முடியாதுல்ல? அப்போ படிப்புன்றது பசங்க அழகாக படிக்கணும், பாஸ் பண்ணணும், ஒரு காலேஜ் போகணும். இப்போ 2 மொழி படித்தவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ 3வது மொழி படித்தா மட்டும் என்ன வேலை கிடைக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஆங்கிலம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுனால என்ன, இப்போ நிறைய கம்பெனிஸ் ஐடிஎஸோ பிபிஎஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்கிறாங்க, யூகே எடுக்கிறாங்க, கனடா எடுக்கிறாங்க. அங்கே வந்து ஆங்கிலம் தான் தேவைப்படும், ஹிந்தி தேவைப்படுமா சொல்லுங்கள்? இங்கேருந்து எந்த அமெரிக்காவில் போய் ஹிந்தி பேச முடியுமா? ஆங்கிலம் நல்லா பேசினா போதும், தமிழ் நல்லா பேசினா போதும். இதுதான் தமிழ்நாட்டுக்குரிய மொழி. நல்லா படித்தா போதும். எங்கள் மொழியை எங்களை நல்லா படிக்க வைங்க, அது மட்டும் போதும் உங்களுக்கு. இன்னொரு மொழியை திணிக்காதீங்க. திணிக்கிறதுனால எந்த பயனும், அந்த பயன் கிடையாது. அதனால பசங்களுக்கு எது பயனோ அதை கொடுங்க. வேற ஏதாவது பசங்களுக்கு இப்போ விளையாட்டு மைதானம் அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஓகேவா? நிறைய தமிழருக்கு வாய்ப்பு கொடுங்க. கிரிக்கெட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ கபடி இருக்குது. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, பார்ப்போம். இந்த வாய்ப்பு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ திறமையான ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்லாம் நம்ம நாட்டில் நம்ம எங்கள் மாநிலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒத்துக்குறோம். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆதரிக்கிறீங்க, தமிழருக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, நாங்கள் ஒத்துக்குறோம் உங்களுக்கு. எத்தனை கிரிக்கெட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, எத்தனை கபடி விளையாண்டுட்டு இருக்காங்க அங்கே வந்து சொல்லுங்கள். இது மாதிரி ஏதாவது கொடுங்க. எங்கள் மாநிலத்துக்கு ஹிந்தி தேவையற்றது. ஓகேவா? அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அதை படிச்சுக்க போகிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத படிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதை திணிக்க வேண்டாம். அவங்களுக்கு தெரியும், படிக்கிறப்ப படிப்பாங்க. அது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சொல்லுங்கள். இல்லை, இப்போ 3வதாக வந்து பாஜக, அதாவது மத்திய அரசில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திணிக்கலை, இந்தியை தான் படிக்கணும்னு சொல்லலை, மற்ற மொழிகள் எது வந்தாலும் நாங்கள் தமிழ்நாடு அரசு வந்து தேர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொல்ல வர்றாங்க. அப்படி இல்லையே. அதாவது இப்போ இங்கே வந்து தமிழ் இருக்காங்க, கன்னடா இருக்காங்க, ஹிந்தி இருக்காங்க, மலையாளம், தெலுங்கு, எல்லா ஊரிலும் தான் வந்து இங்கே படிக்கிறாங்க உங்களுக்கு. ஓகேவா? அப்போ எல்லாருக்கும் ஒரு மொழி கொடுக்க முடியுமா? ஒரு ஸ்கூலில் வந்து எல்லா மொழியும் கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் படிப்பாங்க? அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க படிக்கிறாங்க. அது என்ன, அவங்க படிக்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க உங்களுக்கு. அங்கே போய் நீங்கள் கன்னடா தெலுங்கு போய் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? நீங்கள் ஆல்ரெடி சிபிஎஸ்சி சொல்கிறீங்க. அப்போ அந்த கன்னடா தெலுங்கு அவங்க படிக்கிறதுக்கு தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு. அவங்க சாய்ஸில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. கன்னடா எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இங்கே 3 மொழி தான் கொடுக்குறாங்க எல்லா காலேஜ்லேயும் வந்து, எல்லா ஸ்கூல்லையும் சரி. ஒன்று ஹிந்தி, தமிழ், இல்லை இங்கிலீஷ், இந்த மொழி தான். இல்லை ஹிந்தி தான் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. தவிர கன்னடாலாம் எதை கொடுத்து நான் பார்த்ததில்ல, அதிகமாக கொடுத்து எந்த ஸ்கூலையும் பார்த்ததில்ல நான். ஓகே, அப்படி கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி கொடுக்கணும். ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் கலந்துருக்கு இப்போ வந்து. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி கொடுக்க முடியாதுல்ல. பேசிக்ஸ் ஒரு மாநிலத்துக்கு ஒரு இங்கிலீஷ், ஒரு தமிழ்ன்றது மெயின். ஓகேவா? அதை கரெக்டாக படித்தாலே போதும் உங்களுக்கு. ஆப்ஷனலாக அவங்களுக்கு படிப்பாங்க, அது அவங்களுக்கு நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்க்கு அதை படிப்பாங்களே தவிர அது
தமிழக மக்களுக்கும் அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு தேவை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த 2 மொழியை படிச்சே பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க தான் பெரிய அளவில் போஸ்டிங்கில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் அதாவது ஒரு ஏழை மாணவன் 3வது மொழியை கற்றுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மற்ற கட்சியினர் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக தரப்பில் எப்படி தெரிவிக்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? ஏழை மாணவனும் பணக்கார மாணவனும் ஓகேவா, இது ரெண்டுமே வந்து மாணவன்றது ஒன்று தான் ஓகேவா. அவங்க இது படித்தாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் எல்லாம் வந்து ஒரே பப்ளிக்கில் தான் கொஞ்சம் எழுத போகிறாங்க உங்களுக்கு. புரியுதா? பப்ளிக்ன்றது எல்லாம் ஒன்று தானே. வேறு இவங்களுக்குன்னு தனி அவங்களுக்கு தனி இதாக இருக்கா? நம்ம மெட்ரிகுலேஷன்ஸ்க்கும் இவங்களுக்கு எதாவது தனி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஒன்று தான் கற்றுக்குறாங்க உங்களுக்கு ஓகேவா. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க ஏழ்மையாக இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. கொஞ்சம் பணக்காரங்கன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் முடிஞ்சால் அந்த கஷ்டப்படுறவங்கள முன்னேற்றி உயர்த்து வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிங்க. வேலை வாய்ப்பை நிறைய கொண்டு வாங்க. எங்கள் மக்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, வேலை வாய்ப்பை கொண்டு வாங்க. அதை வச்சு அவங்க முன்னேறி போவாங்க உங்களுக்கு. ரெண்டாவது, ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம். 2 மொழியை படித்தாலே அவங்க போதுன்றேன் நாங்கள். இப்போ தமிழ் இங்கிலீஷ் படிச்சுட்டு அவங்க இங்கே வேலை பார்க்குறாங்களா, எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க வேறு ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருமே தமிழில் தான் இங்கே படிக்கிறாங்க. தமிழில் வச்சு தான் வேலைக்கு போகிறாங்க. இங்கிலீஷ் தமிழை வச்சு தான் வேலைக்கு போகிறாங்க உங்களுக்கு. ஹிந்தியை வச்சு இங்கே யாரும் வேலைக்கெல்லாம் போகல. எந்த ஹிந்தி லாங்குவேஜை வச்சு தமிழகத்தில் என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வேலையும் கிடையாது உங்களுக்கு. படிக்கலாம், அவ்வளோதான் ஓகேவா. ஒரு சதவீதம் மட்டும்தான் அதர் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க வேலைக்குன்னு. அதுவும் இப்போ கிடையாது உங்களுக்கு. அங்கேருந்து தான் நிறைய பேர் இங்கே வராங்க. அப்படின்றப்ப ஏழை மாணவனுக்கு அவனுக்கு நல்ல கல்வியை கொடுத்து நல்ல அவங்கள எவ்வளோ தூரம் முன்னேற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் எங்கள் அரசு முன்னேறி தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் இது யூஸ் கிடையாது உங்களுக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை இவங்கெல்லாம் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போன்ற பள்ளிக்கூடம்லாம் நடத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எப்படி பாருங்க? நான் தான் இப்போ சொன்னல உங்களுக்கு, இங்கே தமிழகத்தில் எல்லா மொழியும் வந்துருச்சு உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ஆப்ஷனல் தான். அங்கேயும் ஒரு ஆப்ஷனல் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ சிபிஎஸ்சின்றது பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்டு? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, அடுத்து சிபிஎஸ்சின்ற உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஒரு நாலேஜ் தான் கொடுக்குறாங்களே தவிர இது வந்து ஸ்கூலுன்றது ஸ்கூல் தான். அதை வந்து நாலேஜ் தான் கெயின் பண்ணி போகிறாங்களே தவிர இது சரி இது சிபிஎஸ்சின்றது எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இது அப்லோட் ஆஃபீஸ் டெல்லியில் தானே இருக்குது. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, ஆனால் மும்மொழியை வந்து எதிர்க்கிறவங்க ஆனால் தானே நடத்துறது எப்படி சரியான்னு கேட்குறாரு. எதிர்க்கிறது இல்லை, இது வந்து நாங்கள் மொழியை திணிக்க பார்க்கல. திணிக்கிறன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ சிபிஎஸ்சியில் யாருமே திணிக்கலை. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ தமிழக மக்களுக்கு அங்கே படிக்கிறாங்க, எல்லா மொழி பசங்களும் அங்கே படிக்கிறாங்க. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு சிபிஎஸ்சியில் படிக்கிறது எல்லாமே வட மாநிலத்தில் வந்தவங்க தான் படிக்கிறாங்க. அங்கே ஹிந்திலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. எல்லாமே வட மாநில பசங்க தான் படிக்கிறாங்க இங்கே. அதனால தான் சிபிஎஸ்சியில் நிறைய பேர் வந்து அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி போகிறாங்களே தவிர நம்ம மக்கள் யாரும் சூஸ் பண்ணி போகல உங்களுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் ஸ்ட்ரென்த் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்ட்ரென்த் இருக்கான செய்யுது. அப்போ அது வந்து அவங்களோட சாய்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. மக்களோட விருப்பம், இதை நாங்கள் திணிக்கல. விருப்பத்துக்காக வந்து படிக்கிறாங்களே தவிர நீ ஹிந்தி படி நாங்கள் திணிக்கலாம் மாட்டோம். அவங்க விருப்பத்துக்கு வந்து படிச்சுட்டு போகிறாங்க உங்களுக்கு. ஸோ குறிப்பாக இப்போ வர இந்த தாவேக தலைவர் கூட ஒரு பள்ளிக்கூடம் தான் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மும்மொழியை நாங்கள் ஏற்க மாட்டேன்னு. ஸோ நடத்துறது என்ன வேணால் நடத்திடலாம், ஆனால் சொல்கிறது வந்து எப்படிங்க? அதாவது இப்போ நான் சொல்கிறது இனிமேல் புரியல நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா. ஸ்கூலுன்றது ஸ்கூல் தான். நான் சொன்னேன்ங்கிறது நடத்துறது. எங்கள் மாநிலத்தில் வந்து ஹிந்திக்காரங்களும் வட மாநிலம் எடுக்க மாட்டோம், கேரளாஸ் எடுக்க மாட்டோம், கன்னடா மொழி எடுக்க மாட்டோன்றது கிடையாது. அட்மிஷனு எல்லாரும் தானே படிக்கிறாங்க. கொள்கை அப்போ எங்கே காணாமல் போச்சான்னு கேட்குறேன். இப்போ கொள்கை வந்து நாங்கள் இருமொழியை தான் ஏற்றுப்போம், அப்போ பார்த்தீங்கன்னா மும்மொழியை வந்து ஏற்றுக்க மாட்டோம்னா அப்போ தான் வந்து நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் அப்படி பார்க்கும்போது எப்படி பார்க்கும்? அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு ஓகே. அப்போ எங்களோட தமிழ் பசங்க தான் படிக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது அவனோட சாய்ஸ் தானே. இப்போ ஃப்ரெஞ்சுன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இப்போ ஃப்ரெஞ்சை மட்டும் எடுத்து படிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கிறத நம்ம பசங்க சாய்ஸுக்கு விட்டாச்சு உங்களுக்கு. அந்த சிபிஎஸ்சியில் உங்களுக்கு சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அதர் லாங்குவேஜ் அதிகமாக படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதனால் அந்த அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் ரன் ஆகும். ஆனால் அது அப்ரூவ் கொடுக்குறது யாருன்னு சொல்லுங்கள். இது அப்ரூவ் கொடுக்குறது யாரும் இருக்கிற மாநில அரசு மத்திய அரசு கொடுக்குறாங்களா உங்களுக்கு? சரி, இப்போ மும்மொழி வந்து ஏற்றுக்கூடிய சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க?
ஏற்றுக்கவே மாட்டாங்க. தமிழகத்தில் முன்மொழி கொள்கை வராது, வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களே புறக்கணிப்பாங்க. அதை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதை படிக்க மாட்டாங்க, அவங்களே புறக்கணிப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, ஹிந்தி. இதில் எத்தனை பேர் ஃபெயில் ஆனால் எத்தனை பேர் திரும்ப படிப்பாங்களா சொல்லுங்கள்? ஒரு மொழியை கொண்டு வந்து ஒரு மாதம் கற்றுக் கொடுக்க முடியுமா? நம்ம இல்லை ஒரு வருஷம் கற்றுக்க முடியுமா? குறைஞ்சபட்சம் 10 வருஷம் அவன் வந்து கற்றுக் கொடுத்து அவன் எழுத வச்சு அவனை படிக்க வச்சு பாஸ் பண்ணுறதுக்கு அத்தனை வருஷம் உங்களுக்கு அப்போ அதில் ஃபெயில் ஆனால் திரும்ப அவங்களால பாஸ் பண்ண முடியாது. நான் சொல்லுங்கள், ஏழ்மையான இருக்கவங்க தான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அவங்களால பாஸ் பண்ண முடியல, என்ன பண்ணுவாங்க? இது அந்த கவர்மெண்ட் ஏற்றுக்குமா? இல்லை அவங்க நீங்கள் வந்து இந்த மொழியை வந்து சேர்த்துக்கிட்டா நீங்கள் வந்து பப்ளிக்கில் பாஸ் ஆகலன்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்து 8th வரைக்கும் வந்தால் கூட பாஸ்ன்னு சொல்ல முடியுமா? பாஸ் ஆனால் நெக்ஸ்ட் செக்ஷன் போக முடியும். அப்போ ஃபெயில் ஆனால் எத்தனை வருஷம் ஃபெயில் ஆகும் அந்த பையன்? ஒருத்தனுக்கு வரவே இல்லைங்க, அந்த லாங்குவேஜ் வரவே இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கான், வரவே இல்லை. உங்களுக்கு அவன் ஃபெயில் ஆனால் எப்படி ஏற்றுக்க முடியுது உங்களுக்கு? இதை வந்து யார் இந்த பொறுப்பை ஏற்றுக்குவான்னு சொல்லுங்கள். ஏற்கனவே அந்த பசங்க கஷ்டப்பட்டு படித்து வரணும்னு மேலே வராங்க. உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு போய் இது ஒரு மொழியை திணிக்கணுமான்னு கேட்குறேன் நான். அவங்க தமிழை அழகாக படித்து இங்கிலீஷ் அழகாக படிச்சுட்டு பசங்க அவங்களோட நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் அழகாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை இதுவும் திணிச்சு இன்னும் பசங்களை கஷ்டப்படுத்தணுமான்னு கேட்குறேன் நான். ஸோ ஓகேவா? இதே மாதிரி தான் நாங்கள் அந்த ஹிந்தி மொழி எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ கோவம் வருது அதை நிறைய மத்திய அமைச்சர் பேசுறது அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. அப்போ எங்கள் மொழியை அழிக்க பார்த்தா எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு? அப்போ எங்களுக்கு கோவம் வராதா? மொழியை அழிக்க நிற்கிறப்ப எங்களுக்கு கோவம் வராதா உங்களுக்கு? எத்தனை மொழி வந்தாலும் தமிழ் மொழி தாங்க, அதை எப்படி அழிக்க முடியும்? ஆமாம், அழிய தானே போகுது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குறீங்க, அதில் ஒரு 50 பசங்களில் 30 பசங்க ஹிந்தியை சூஸ் பண்ணிட்டா அப்போ 20 பேர் தான் படிப்பாங்க உங்களுக்கு. அப்போ அந்த சதவீதம் கம்மியாகுது, தமிழ் சதவீதம் கம்மியாகுதுல்ல. இங்கே பாருங்கள், சின்ன வயசுல தான் ஆனா கற்று பசங்க படித்து வராங்க உங்களுக்கு. நீங்கள் அந்த இடத்துல போய் ஹிந்தியை வச்சிங்கன்னா அவன் ஆனவனா படிப்பானா இல்லை ஹிந்தியை படிப்பானா? ஃபஸ்ட்டு அவன் ஆனவனை எழுதி தமிழ் எழுதுவானா ஹிந்தி எழுதுவானா? அப்போ சொல்லுங்கள், எதை எழுதுவான் ஃபஸ்ட்டு? அவன் இங்கிலீஷ்க்கு அப்புறம் ஹிந்தியை தான் எழுதுவான் ஃபஸ்ட்டு. ஸோ 4வதா சமஸ்கிருதமும் வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம், சமஸ்கிருதம். இது வந்து இப்போ வந்து நாலேஜ் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ், ஒரு சயின்ஸ், பயாலஜி, ஒரு சயின்ஸ் ரீதியாக ஒரு ரிசர்ச் போகிற பையன் வந்து இப்போ மொழியை படிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க வருங்காலத்தில். இவங்க இந்த முன்மொழி கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, சப்ஜெக்ட் அந்த நான் சொல்கிற மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் வராது உங்களுக்கு. மொழியை படிக்கிறதுக்கே பசங்க ரொம்ப திணறுவாங்க. பசங்க இதில் பாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் திணறுவாங்க பசங்க உங்களுக்கு. இப்போ இதே வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸோ இல்லை வந்து பயாலஜியோ, ஒரு கெமிஸ்ட்ரியோ, ஒரு அக்கௌண்ட்ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பசங்க அவங்களோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து ஏதாவது கொடுத்தா பசங்களுக்கு பயனாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ லாங்குவேஜோட சப்ஜெக்ட் தான் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. இதை தான் நான் கொண்டு சொல்ல வரேன் நான் இங்கே. புரியுதா உங்களுக்கு? ஸோ எப்போதும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க அந்தந்த மொழியை படித்தா மட்டும் போதும், வேறு எந்த மொழியும் திணிக்க தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான். இது ஒரு டாப்பிக்காகவே கொண்டு வர வேணாம்னு சொல்கிறேன், இது ஒரு அரசியலாக்க வேண்டாம். புரியுதா? இருக்கிறது அப்படி இருந்தால் போதுன்ற, எதையுமே மாற்ற வேணாம், இருக்கதே நல்லா தான் இருக்குது. இது எதுக்கு மாற்றணும்னு கேட்குறேன். இங்கே பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அத்தனை பேர் லாயராக இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்காங்க, லாயராக இருக்காங்க. அவங்களுக்குலாம் நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அவங்களும் டெவலப் ஆகணும்னு சொல்ல வரீங்களா? எத்தனை அரசியல்வாதி அந்த காலேஜில் எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க உருவாகினாங்க, படித்தவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை எதுவுமே மாற்ற வேணாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அவங்களே படிச்சுக்குவாங்க. அது உங்களுக்கு ஒருவேளை இங்கே இந்தியை படிச்சுட்டு அங்கே வட மாநிலத்தில் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறதோ மத்திய அரசு? அதெல்லாம் இல்லை. இது வந்து எப்படி ஆகும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஹிந்தி லாங்குவேஜ் உள்ள வந்துருச்சு உங்களுக்கு. நிறைய ஹிந்தி மக்கள் தமிழகத்துக்கு படிக்க வர போகிறாங்க, வர வைப்பாங்க உங்களுக்கு. அடுத்து இதை ஓட்டா மாற்றுவாங்க, அந்த பேரண்ட்ஸை ஓட்டா மாற்றுவாங்க. இப்போ ஹிந்தி அடுத்து ஓட்டு தான். இதுதான் என்னோட கண் பார்வைக்கு இதுதான் தெரியுது. ஃபஸ்ட்டு ஹிந்தி கொண்டு வர போகிறாங்க, அடுத்து வந்து ஹிந்தி மக்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து அதுவும் வந்து ஹிந்தி வட மாநிலத்துலேருந்து வந்தவங்களுக்கும் இங்கே ஓட்டு உரிமை இருக்குன்னு கொண்டு வருவாங்க. ஓட்டு இந்த இப்போ ஒரே எலெக்ஷன் சொன்னாங்கல்ல, நாடு ஃபுல்லாக ஒரே எலெக்ஷன் சொன்னாங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை தமிழகத்துக்கு அதிகமாக கொண்டு வந்து அந்த மக்களை வச்சு ஓட்டு எடுப்பாங்க. அப்போ தமிழ்நாடு ஹிந்தி நாடாக மாறிடும். தமிழ்நாடு கண்டிப்பாக ஹிந்தி நாடாக மாறிடும். முன்மொழி கொள்கை வந்தால் கண்டிப்பாக அது ஹிந்தி நாடாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து காங்கிரஸ் தரப்பில் நீங்கள் வந்து முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? 100% எதிர்க்கிறேன். இந்த முன்மொழியும் 100% எதிர்க்கிறேன் நான். ஓகேவா? ஸோ நீங்கள் படித்த காலத்துக்கும் இருமொழியில் தான் படித்தீங்க. ஸோ இப்போ இருக்கிற அது எப்படி பார்க்குறீங்க? நான் படிக்கிற காலத்தில் இருமொழி தான் நான் படித்தோம் நாங்கள். அதனால தான் நாங்கள் எங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் எங்களுக்கு அப்போ இருந்தாலும் நாங்கள் எடுக்கலை, சாய்ஸ் இருந்தால் கூட நாங்கள் எடுக்கலை அந்த விஷயத்தை. ஸோ இது குறித்து தமிழக முதலமைச்சர் என்ன சொல்ல வரீங்க? இப்போ இந்த எத்தனை 2500 கூட 5000 கோடி தரேன்னாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மாநிலத்தையும் இப்படி தான் இந்த அரசு மிரட்டு தான் என்ன? ஓகேவா? நீங்கள் இதை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம், இந்த
இப்போ நீங்கள் இந்த முன்மொழி கொள்கை சரி அந்த இதை ஏற்றுக்கிட்டாதான் அந்த 5000 கோடி தருவோன்றாங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. புரியுதா? அது இங்கே நடக்காது. தமிழகத்தில் இது ஒரு காலம் நடக்காது. உங்களுக்கு எங்கள் முதல்வர் நீங்கள் வந்து 10,000 கோடி கொடுத்தா கூட இந்த முன்மொழி இதை கொண்டு வர மாட்டாங்க உங்களுக்கு. அவரும் சொல்லிட்டார், எங்கள் முதல்வரும் சொல்லிட்டார் உங்களுக்கு. மற்ற ஸ்டேட் மாதிரி இந்த ஸ்டேட் எடுக்கிறதுக்கு வேண்டாம்னு சொல்கிறோம் நாங்கள் உங்களுக்கு. ஓகேவா? மக்கள் தெளிவாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் மக்களுக்கு புரியும். மக்கள் வந்து எல்லா சதவீதத்துக்கும் தமிழகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி தமிழ் மொழிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போதும் எங்கள் இந்தியா கூட்டணி தான் இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். நன்றி.